ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஜர்னி வித் கண்ணன். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃப்ரைட் கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு. ஃப்ரைட் கிறிஸ்பி கார்ன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பாயில்டு கார்ன் 1 கப்பு, கார்ன்ஃப்ளோர் தேவையான அளவு, ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு, சால்ட் தேவையான அளவு. கார்ன் வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கலாங்க. ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வெஜிடபிள்ஸ் கடையில் அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்கும். அந்தமாரி நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை கார்ன் வாங்கிக்கலாம். ஸோ அந்த கார்ன் வந்து பார்த்துட்டு நம்ம அந்த கார்ன் வந்து அந்த கர்னல்ஸ் வந்து தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அந்த எக்ஸ்ட்ராக்டர் அண்ட் பீலெல்லாம் இருக்குது. ஸோ இன்கேஸ் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம கையில் எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கிட்டே எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நான் கையில் தான் எடுத்தேன் நான். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு நம்ம அப்படியே பாயில் பண்ணி பசங்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம். சில பேர் வந்து அதை திருப்பி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் பட்டர் அப்புறம் ஏதாச்சும் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பசங்களுக்கு கொடுப்போம். பட் அதை விட பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பு நீங்கள் ஃபர்தராக இதை வந்து நீங்கள் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி வித்து அந்த கார்ன்ஃப்ளவரோட நான் அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதோட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு பிபிக்யூவில் தான் அதை வந்து டேஸ்ட் பண்ணேன். அங்கே வந்து ஸ்டார்டராக அதை சர்வ் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே என்னுடைய பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. சரி, இதையே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்வீட் கார்ன் பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். நான் சொல்லத்தில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் 2 கார்ன் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணிக்கணும். ஸோ குக்கரில் நம்ம எப்பயும் மாதிரி தண்ணி இது கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்காக ஈக்குவலாக எடுக்காமல் அதோட கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுறதுனால நீங்கள் சால்ட் இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 விசில் எடுத்துக்கோங்க. 3 விசில் போதும். ரொம்பவும் ஓவராக பாயில் ஆகிடக்கூடாது. ஸோ 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் அந்தமாரி நான் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணாமல் வீடியோக்காக நான் 1 கப்பு தான் அதில் எடுத்திருக்கேன். ஸோ தேவையான பொருட்கள் அந்தமாதிரி ரெடி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 1 கப்பு பாயில்டு ஸ்வீட் கார்னை வந்து வித்தவுட் சால்ட் இது. ஸோ அதோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 1/2 ஸ்பூன் வந்து இந்த கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாட்ரிஸாகவும் இருக்க வேண்டாம். கொஞ்சம் சாலிட் ஃபார்மெட்டில் இருந்தால் தான் நீங்கள் ஆயிலில் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக அது உங்களுக்கு அந்த கார்னோட உங்களுக்கு மேட்ச் ஆகிட்டு வரும். ரொம்ப நீங்கள் வாட்ரிஸாக போட்டிங்க அப்படின்னா அது என்னாகும், அந்த கார்ன்ஃப்ளோர் வந்து உங்களுக்கு ஆயிலில் நீங்கள் போடும்போது தனித்தனியாக அது பிரிஞ்சிடும். ஸோ அதனால் நல்லா அதில் ஒட்டிகிட்டு இருக்க மாரி அந்த பதத்துக்கு நீங்கள் இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தமாரி நல்லா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரேடியாக ஊற்றும்போது உங்களுக்கு அளவு தெரியாமல் போக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி பார்த்தீங்களா, இந்தமாரி ஒட்டிகிட்ருக்கணும். ரொம்ப வாட்டரும் வரக்கூடாது. ஸோ இந்தமாரி வர மாதிரி நல்லா கீழே அடியில் பிடிச்சிட்ருக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அழகாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஆயில் இப்போ அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் உங்களுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்தமாரி ஸ்பூனில் நீங்கள் கம்மியாகவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த பபிள்ஸ் நிறைய வருது பார்த்தீங்களா. ஸோ பார்த்திங்கன்னா நான் கம்மியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணோம். பட் அப்போயுமே இந்தமாரி ஒட்டிகிட்ருக்கு. ஸோ அதேமாரி நீங்கள் ஆரம்பத்தில் நல்லா தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ரொம்ப தனியாக அழகாக பிரிஞ்சு உங்களுக்கு குக் ஆகிடும். இந்தமாரி ப்ரௌன் கலருக்கு குக் ஆகி வந்துடும். ஸோ இந்த ப்ரௌன் கலர் அந்த இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை தனியாக எடுத்துடலாம். ஸோ அதை வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு அந்த எக்ஸஸ் ஆயிலாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் இதாகும். ஸோ அதனால் நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு நீங்கள் எக்ஸஸ் ஆயிலாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேவையான அளவு, பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னா கம்மியாகவே போட்டுக்கோங்க. இந்தமாரி ரெட் சில்லி பவுடர் அண்டு சால்ட் இந்தமாரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அழகாக நம்ம ஃப்ரைடு கிறிஸ்பி கார்ன் வந்து பண்ணிட்டோம். இதை நீங்கள் இன்னும் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மள்ட்ட இந்த கொத்தமல்லி இதெல்லாம் இருந்துச்சு, இந்த வெங்காயத்தாள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் போட்டு நல்லா ஆனியன் எல்லாமே போட்டு இன்னும் நல்லா அழகாகவே டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் அழகாக டெக்கரேட் பண்ணிங்களோ அவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க.
இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் சூஸ் பண்ணுங்கள். பாய்.